இன்று கேப்டன் ஐயாவுடைய பிறந்த நாள். அவர் நம்ம கூட இல்லை. ஒரு நல்ல தலைவனை இழந்துட்டோம். இப்படிப்பட்ட அன்பான ஒரு தெய்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தம் மட்டும் இல்லாமல் ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க, ஆனால் கேப்டன் ஐயா போல கிடையாது. கருணை கடல் அவர். அன்பு அப்படியே மழை மாதிரி பொழியக்கூடியவர். இல்லைன்னு வந்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கலியுக கர்ணன் அவர். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புரட்சிகரமாக இருக்கும். அவர் சொல், செயல், நடிப்பு எல்லாத்துலேயுமே அந்த புரட்சிகரமாக இருந்ததுனால தான் அவருக்கு புரட்சி கலைஞர்னு பேர் பெற்றார். இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லாத நல்ல கருத்துக்களே இருக்காது. ஒவ்வொரு துறைக்கும், அரசு துறைக்கு எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டான படத்தை தான் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரை பார்த்து நிறைய பேர் புரட்சிகரமாக சிந்திக்க ஆரம்பித்தாங்க, வீரமாக பேச ஆரம்பித்தாங்க, நிறைய கருத்துக்கள் மாற்று கருத்தாக கொண்டு வந்தாங்க. அவருடைய புரட்சி எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை மனிதர்கள் வந்தாலும் அழிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை, நல்ல தலைவனை தமிழ்நாடு இழந்துருச்சு. ஆனால் அவருடைய நினைப்பும், அவருடைய நல்ல மனசும், அன்பும் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. ஐயாவுக்கு என்னுடைய மனது